எனது அன்பார்ந்த யூடியூப் நேயர்களே, இன்றைய தலைப்பாக ஒரு வினோதமான ஒரு டாபிக் எடுத்துருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் லெங்க்தியாக போகலாம். ஏனென்றால் பல்சுவைகளும் சேர்த்திருக்கிறேன். இதில் தலைப்பு அண்ணன் தங்கையும் பாலியல் உடலுறவும், முறையற்ற பாலியல் உடலுறவும் என்ற தலைப்பில் இதை கொடுத்துருக்கிறேன். நமது சமுதாயத்திலே இது போன்ற ஒரு முறையற்ற உடலுறவு ஆங்காங்கு காணப்படுகிறது தான். என்னுடைய சாட்சியாகவும் நானும் பார்த்திருக்கின்றேன். என் அனுபவத்தில் இதை பற்றி நான் ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது, மனித இனத்தில் தான் இந்த உறவு முறைகள் வித்தியாசம் வச்சு இன்ன நாட்டை உறவு வச்சுக்கலாம், இன்ன நாட்டை வச்சக்கூடாது. தாய் மகன், தந்தை மகள், அண்ணன் தங்கை உறவுகளில் இட் இஸ் ப்ரொஹிபிட்டட் என்று நாம் வரையறுத்திருக்கிறோம். இது உலக பொது நாகரிகத்தின் அடையாளம். இதை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு சிந்தனை. கிறிஸ்தவ நண்பர்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது. பைபிளில் உள்ளதைத்தான் குறிப்பிடுகிறேன். பைபிளில் பார்த்தீங்கன்னா தி கிரியேஷன் ஆஃப் மேன்கைண்ட் ஃபர்ஸ்ட் எப்படி உண்டாவது? மனுஷனை எப்படி படைக்கிறாரு? ஆண்டவர் ஒரு களிமண்ணால் மனித உருவத்தை படைத்து தன்னுடைய மூச்சு காற்ற அவர்கிட்ட ஊதுறாரு. அவனுக்கு உயிர் வந்துடுது. அப்புறம் அவனுடைய விளாளம்பை எடுத்து பெண்ணை உருவாக்கி நீங்கள் ரெண்டு பேரும் பல்கி பெருகுங்கலாம் சொல்ல, ஒரு ஸ்பெசிமன் கிரியேச்சரை அவங்க அடையாளமாக வச்சு கார்டன் ஆஃப் ஈடனில் விட்டு நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு. அவங்களுக்குள்ளே உடலுறவு, பாலியல் உணர்வு கிடையாது. அதனால் அவர்களுக்கு வெட்கமும் தெரியாது. அவர்கள் நிர்வாணமாக இருந்தார்கள். அதன் பிறகு அந்த ரெண்டு பேரை படைச்சார், நிறுத்திட்டார், அவ்வளோதான். அதுக்கு மேலே படைக்கலை யாரையும். அதன் பிறகு சாத்தான் உள்ள போகுது. அந்த கதை உங்களுக்கு தெரியும். பாலியல் தூண்டப்படுகிறது ஏவாளுக்கு. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பாலியல் உறவு கொண்டுடுறாங்க. உடனே வெட்கம் வந்துடுது. அது இறைவன் அறிஞ்சு அவங்கள சபிச்சிடுறாரு. ஏவாளை சபிச்சு என்ன சொல்கிறாரு அந்த சாபத்தில்? பெண்ணே, உன்னால்தான் ஆடவன் பாவம் செய்தான். எனவே நீ தான் பிள்ளைதாச்சி சுமக்கணும், பிரசவ வலி அனுபவிக்கணும். இனிமேல் எப்போ நீங்கள் பாலுணர்வுக்கு அடிமையாயிட்டீங்களோ, இனிமேல் அந்த பாலுணர்வின் அடிப்படையிலேயே பல்கி பெருகுவீர், உங்கள் இனத்தை விருத்தி செய்யுங்க, பூமியை நிரப்புங்க அப்படிங்கிறார். அப்போது ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த பிள்ளைகள் பாலியல் உறவால் பிறந்த பிள்ளைகள். ரெண்டு பொம்பளை பிள்ளை, 4 ஆம்பளை பிள்ளை, ஆபிரகாம் அதனும் சொல்கிறாங்க நிறைய பேர். பைபிளில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போது அவர்கள் எப்படி பல்கி பெருகினார்கள்? யாரை கல்யாணம் பண்ணிட்டாங்க? ஆதாம் ஏவாள் டைரெக்டாக படைச்சிட்டார். அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகளுக்குள்ளேயே திருமண உறவோ அது உடலுறவோ ஏற்பட்டுத்தானே அடுத்த பிள்ளைகள், அடுத்த ஜென்ரேஷன் வந்தது. அப்போ அக்காலும் தங்கச்சியும் தானே, அக்காலும் தம்பியோ அல்லது அண்ணனோ தங்கச்சியோ தானே ஒன்றா சேர்ந்துருக்கணும். சேர்ந்தானே அடுத்த தலைமுறை உருவாக்கியிருக்கணும். இங்கே ஒரு ஆதாம் ஏவாள், வேறு உலகத்தில் உள்ள ஆதாம் ஏவாள் ரெண்டு பேரும் சம்பந்திகள் ஆகிட்டாங்களா? இல்லையே. அப்போது மனிதன் பல்கி பெருகியது எப்படின்னா, அக்கால் தம்பி அல்லது தங்கை அண்ணன் இவங்களுக்குள்ளே ஏற்பட்ட உடலுறவால் தான் இந்த உலகம், மனித இனம் பெருகியது ஆதாம் ஏவாள்கிட்டேருந்து என்பது பைபிளின் மறுக்க முடியாத கருத்து. அப்போது பைபிள்லேயே வந்தது பார்த்தோம்னா, ஆண் பெண் உடலுறவு சகோதர பந்தங்களுக்கிடையே ஏற்பட்டுத்தான் பெருகி இருக்கிறது என்பதாக பைபிள் மூலம் நாம் அறிகின்றோம். அது உண்மையாக, பைபிள் எவ்வளோ உண்மையாக இல்லையான்னு எனக்கு தெரியாது. அது பொய்யும் நான் சொல்லலை. எவ்வளவு கூட நமது இதிகாசங்களும் மகாபாரதம் போன்ற இதிகாசங்களும் வேதங்களும் உண்மையோ அந்த அளவுக்கு பைபிளும் உண்மை. எந்த அளவுக்கு நமது வேதங்களும் இதிகாசங்களும் பொய்யோ அந்த அளவுக்கு பைபிளும் பொய். இது ஒரு சூட்சமான கருத்து. இதுக்கு விளக்கம் இன்னொரு வீடியோவில் போடுறேன். அப்படி இருக்கும் பொழுது அப்போ இறைவன் மூலியமாக நம்ம இப்போ பைபிள் படி, கிறிஸ்தவ மதப்படி அண்ணன் தம்பி சகோதர பந்தத்துக்கிடையே ஏற்பட்ட உடலுறவால் மனித இனம் பெருகியது. இது யாராச்சும் மறுக்க முடியுமா சொல்லுங்கள்? ரைட். இப்போது அடுத்தது இந்து மதத்தை எடுத்து. இந்து மதத்தில் எப்படி கடவுள் படைச்சிருக்காரு, மனுஷனை படைச்சாருன்னா, அங்கு பிரம்மா படைக்கிறார். பிரம்மா எப்படி படைக்கிறாருன்னா, சங்கல்பத்தால் நினச்சோன்னா உண்டாகும். டக்குன்னு யானை இனம் தோன்றட்டும் அப்படின்னு யானை அப்படி இது பண்ணுறார். யானை இனம் தோன்றுறது. குதிரை இனம் தோன்றுறது. அப்போ தோன்றும் போது ஆண் பெண்ணாகவே தோன்றுகிறாரா அப்படின்னா, மனுஷனை மட்டும் மனித இனம் தோன்ற கிடவுது அப்படின்னு சொன்னால், ஒரு மனுஷன் ஆதாம் ஒரு மனுஷன் ஒரு
பெண்ணையா படைச்சாரு பிரம்மா? இல்லை, மனித இனத்தையே படைக்கிறார், பல்வேறு இனங்களை படைக்கிறார். அங்கதான் வித்தியாசம். பிரம்மா மனித இனத்தை படைத்தார். ஒரு மனிதனையும் ஒரு ஆடவனையும் ஒரு பெண்ணையும் படைத்து அவர்கள் மூலம் பல்கி பெருகவில்லை. பல்வேறு, அதுக்கு முனிகுமாரர்கள்னு அங்கே இருக்கிற தேவலோகத்தில் இருக்கிற அவர் படைத்த முனிகுமாரர்கள் இங்கு வந்து தங்களுடைய ரிஷி பத்தினி மூலம் ஒவ்வொரு சந்ததி, சூரிய வம்சம், சந்திர வம்சம், பரத்வாஜ குலம், அந்த குலம், இந்த குலம், யக்ஞவாக்கியர் குலம், வசிஷ்ட குலம் அப்படின்னு பல குலங்கள் உருவாக்கினாங்க. அதில் தஜ்ஜ பிரஜாபதி மன்னர் குலத்தில் வரும்போது அவர் பல 100 பிள்ளைகளை பெற்று அவங்களுக்குள்ள வேறு இதில் சம்பந்தம் ஏற்பட்டு வந்ததாக இந்து மதம் சொல்கின்றது. முஸ்லீம் மதத்தை பற்றி எனக்கு தெரியல. அப்போது இதுலேருந்து அப்போ பைபிள் சொல்கிறது உண்மையா இவங்க சொல்கிறது உண்மையா அப்படின்னு பார்க்கும் பொழுது அது வேண்டாம், நமக்கு அந்த கான்ட்ரவர்சி வேண்டாம். அவங்களுக்கு எது சரி அதை எடுத்துக்கிட்டோம். ஆனால் பைபிளில் வந்து சகோதர பந்தத்துக்கிடையே ஏற்பட்ட உடலுறவால் பெருகியது இந்த உலகம். அப்படிங்கும் பொழுது அது தவறா? அப்போ இப்போ ஒரு அண்ணனும் இந்த ஒரு தங்கச்சியும் குடும்பம் பண்ணிட்டா தவறு தானே? ஆனால் அப்போ ஆண்டவன் மூலியமாக வந்து பல்கி பெருகினது அடிப்படை இதுதானே, சகோதர பந்தம் தானே, சகோதரருக்குள்ளே ஏற்பட்ட உடல் உறவு தானே. அப்போ இப்போ மட்டும் பண்ணால் தப்பா அப்படின்னு ஒரு விதாண்டாவாதத்துக்கு ஒரு கேள்வி கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? ஒரு விதாண்டாவாதத்துக்கு, ஐயா நம்ம வந்ததே பைபிள் படி வந்தது எல்லா இதே இப்படி தான் சொல்லி பைபிள் சொல்லுது. கிறிஸ்தவ மதம் பெரும்பாலும் ஃபாலோ பண்ணப்படுகிற பல நாடுகளில் ஃபாலோ பண்ணுறாங்க பைபிள் வேதம். அப்போ இது என்ன தவறா அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் இப்போ இந்து மதத்தில் சொல்லுதா தவறுன்னு அப்படின்னா, இந்து மதத்திலும் எங்கும் சொல்லப்படலை. இன்னும் பார்க்க போனால் இந்திரலோகத்திலேயோ மேல்லோகத்திலேயோ சொர்க்கத்திலேயோ உறவு முறைகள் கிடையாது. உறவு முறை வச்சு தான் அங்கே உடல் உறவு கிடையாது. அர்ஜுனன் போகும்போது அந்த கதை ஏற்கனவே இன்னொரு டிவியில் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஊர்வசி வந்து அவனை கூப்பிட்ற ஆசைப்பட்டு அவன் என்ன சொல்கிறான், இந்திரனுக்கு பிறந்தவன் நான், எங்கள் அப்பன் இந்திரன், அவனுடைய பெண்டாட்டியாக இருக்கிற நீ, அப்படிங்கும்போது நீ எனக்கு தாய் முறை, உன்னோடு நான் படுக்க வர மாட்டேங்கிறான். அவன் சொல்கிற மடையா, அது பூலோகத்துக்கு தாண்டா அந்த உறவு முறை, இங்கே கிடையாது வா அப்படிங்கிறான். அப்போது கடவுள் படைத்த இந்த சொர்க்கலோகத்திலும் இந்த உறவு முறைகள் கிடையாது. இங்கே பூமியில் மானிட வர்க்கத்தை நீக்கி மற்ற அனிமல்ஸ் கீழே இருக்கிறது எங்கேயாச்சும் அண்ணன் தம்பி உறவு வச்சு தான் முறை பார்த்து தான் நான் வந்து இனச்சேர்க்கை நடத்துவேன்னு எந்த மிருகமாக சொல்லுதான். ஒரு கோழி அடை வைக்கிறோம், குஞ்சு பொரிக்குது, 4 சேவை 4 பொட்டை, அது பெருசானோன்னா அந்த சேவலை இந்த சகோதர தங்கச்சி சேவல்கிட்ட தங்கச்சி பொட்டைக்கிட்டே வருது. மாடு 4 கன்று போடுது வருது மந்தையில், ஏய் நீ நான் போட்ட கண்ணு, நீ என் மகன் மாறி முறை என்கிட்ட கிட்ட வராதுன்னு பசுமாட்டு சொல்லுதா. ஆக மிருகங்களிலும் இந்த உறவு முறைகள் இல்லை. உடலுறவுக்கு மனிதனிடம் மட்டும்தான் இருக்கின்றது, மேலுலகத்திலும் இல்லை, பைபிளிலும் இல்லை. அதே போல் மறுபிறவி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, மறுபிறவி ஆராய்ச்சியாளர்கள் இப்போ கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, போன இந்த பிறவியில் கமலா காமேஷ் 2 பேர் இருக்காங்க, அப்பாரு மவ. போன பிறவியில் அதே கமலாவும் காமேஷும் புருஷ முண்டாட்டியாக இருந்திருக்காங்க அப்படின்னு மறுபிறவி நிகழ்ச்சிகள் நிரூபிக்குது. போன பிறவியில் அம்மாவும் பிள்ளையுமா இருந்தவங்க இந்த பிறவியில் புருஷனும் முண்டாட்டியுமா இருக்காங்க. இப்படி அப்போது இந்த லோகத்தை விட்டு இந்த உடலை விட்டு போயிட்டாலே மறுபடியும் பிறக்கும்போது இந்த உறவு முறைகள் கிடையாது. அப்போ சொல்கிறோமா, நான் போன பிறவியில் எங்கள் அம்மாவுக்கு நான் பிள்ளையா பிறந்தேன், இப்போ போய் அதே அந்த கமலா வந்து இப்போ வந்து பூலோகத்தில் பிறந்திருக்கு, அதுக்கு நான் எப்படி புருஷனாக போவேன் அப்படின்னு யாரும் தடுக்கிறாங்களா? அப்போ இறைவன் அந்த உறவு முறைகளை வைக்கவில்லை. அப்போது என்ன ஐயா சொல்ல வர்ற நீ, அக்கா தங்கச்சி அண்ணன் தங்கச்சி எல்லாம் ஒன்றா கும்மாலம் அடிங்க கும்மி அடிங்கங்கிறியா அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்லை, அது என் கருத்து அல்ல. இது ஆராய்ச்சி செய்கிறேன். இந்த உறவு தடை, முறையற்ற உறவு தடை வந்தது எப்போ? மனிதன் காட்டு மிராண்டே இருந்தப்போ இருந்துச்சா? இல்லை. அப்போ எப்போ வந்துச்சு? மனிதன் நாகரிகம் அடைய அவனுக்கு இந்த முறைகளெல்லாம் வருது. ஏன் இது? அப்போ இது மனிதன் கண்டுபிடித்தது. அக்கால் தங்கையிடையே அண்ணன் தங்கையிடையே உறவு கூடாது, தாய் மகள் மகன் அந்த தந்தை மகள் இதெல்லாம் தவறு கூடாது என்று ஏன் வைத்தாருன்னா அதுக்கு ஒரு விஞ்ஞான உண்மை இருக்குது, பயாலஜிக்கலாக. ஒரே உறவு முறைக்குள்ளேயே இனச்சேர்க்கை ஏற்பட்டு இனவிருத்தி ஏற்பட்டு பிறக்கின்ற குழந்தைகள்
ஆரோக்கியமாக இருக்காது, அறிவுடையதாக இருக்காது. அந்த ஜீன்ஸு ஒன்றுக்குள்ளே ஒன்றே இருந்து சீனிச்சு போயிடும், வளர்ச்சி இருக்காது. உதாரணத்துக்கு பாருங்கள், கலப்பின பசுக்கள், கலப்பின தாவரங்கள் நிறைய மகசூலை தருது. கலப்பின பசுக்கள், கலப்பின ஆடுகள் பல்கி பெருகி நல்ல போசாக்காக இருக்குது. அதே போல் இனத்தில் ஒரு யூரோப்பிய இனமும் ஒரு ஆசிய இனமும் ஒரு சைனாக்காரனும் ஒரு இந்தியர்களும் ஒரு கல்யாணம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பிறக்கிறப்பெல்லாம் அறிவாளியாக இருக்குது, புத்திசாலியாக இருக்குது, நல்ல ஆரோக்கியமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு வட்டத்துக்குள்ளேயே, குறுகிய வட்டத்துக்குள்ளேயே, அட்லீஸ்ட் இனத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தாங்க, இந்த நம்ம இனத்தை விட்டு வேறு கொடுக்குறாங்க. குறைஞ்சபட்சம் குடும்பத்துக்குள்ளேயே உறவுகள் தடுக்கப்பட வேண்டும். அப்படி இல்லைன்னா அது பல சீரழிவுகளை ஏற்படுத்திவிடும். அமைதி இருக்காது, சண்டை சச்சரவு இருக்கும், ஒரு முறையற்று போய் ஒரு இதாகிடும், ஒரு ஒரே கயாஸ், ஒரு குழப்பம் ஏற்படும் அப்படின்னு பிற்காலத்திலே வந்த முனிவர்கள், பெரியவர்கள் அதை தடுத்து அப்போவே நிறுத்திட்டாங்க. அது நம்ம ரத்தத்தில் ஊறிடுச்சு. அப்படியே ஊறி போய் என்ன ஆயிடுச்சு, இது கற்பிதம் தான், நமக்கு கற்பிக்கப்பட்டது தான். கூடாது என்பது, அண்ணன் தங்கை உறவு கூடாது, தாய் மகன் உறவு கூடாது என்பதெல்லாம் கற்பிதம். கற்பிதம் பண்ணதுனால அது நல்ல கற்பிதம் தான், தவறு என்று நான் சொல்லவில்லை. அல்ல என்றால் அது இன்றைய பொழுதில் மறுபடியும் நாம் காட்டு மிராண்டிகளாக ஆகியிருப்போம். அப்போது நாகரிகத்தின் முதிர்ச்சி, பண்பாட்டின் வளர்ச்சி, இன்றைக்கும் பண்பாட்டு மையம் பண்பாட்டை வளர்க்குற மாதிரி தான் இருக்கும், இன்னும் வளர்ந்து முடியல. பண்பாட்டு வளர்ச்சி மையம்லாம் வைக்கிறோம். அப்போது வெளியில் உறவு கொள்வது, வெளியிலேருந்து பொண்ணெடுத்து வெளில இனவர்த்தி செய்வது என்பது வளர்ச்சி. ஒரு வட்டத்துக்குள்ளேயே கொடுத்துக்கிறதுங்கிறது சுழற்சி. குறுகிய வட்டத்துக்குள்ளேயே பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிறது சுழற்சி. சுழற்சி எப்படி இருக்கும்? வட்டம் புறப்பட்ட இடத்துக்கு தான் வந்து நிற்பீங்க. எங்கே இருக்கும் வளர்ச்சி? எங்கே எப்படி சுற்றினா புறப்பட்ட இடத்துல வந்து நிற்பீங்க. வளர்ச்சி என்பது மாற்றம், மாறணும். இந்த மாற்றங்களை கொண்டு வரணும் என்பதுக்குத்தான் இந்த உறவு முறைகள்லாம் தடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, எதுக்கு அதை பெருசாக சொல்ல வர்ற அப்படின்னு சொன்னோம்னா, இந்த இறைவன் இப்படி மனுஷன் காட்டு மிராண்டியாக படைச்சிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாகரிகம் அடைஞ்சு பண்பாடு அடைஞ்சு இப்போ வரணும் அப்படின்னு ஏன் வச்சார்? ஏன் அவங்கள அப்படி படைக்கும்போது சூப்பர் நல்ல பண்புள்ள இனமாக ஏன் என்ன படைக்கலை? நல்ல சிறந்த நாகரிகம் உள்ள மனுஷனாகவே ஏன் படைக்கல? முதல்ல ட்ரெஸ் இல்லாமல் காட்டு மிராண்டியாக படைக்க வச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாகரிகத்தை கற்றுக்கிட்டு இப்படி வளர்ச்சி கொண்டு வரும். ஏன்னா அதுதான் இயற்கை, இறைவனுடைய ப்ராசஸ். ஏன்னா அது இறைவனுடைய சங்கல்பம். ஏன் விரும்புகிறாரு இறைவன் அப்படி சங்கல்பம் பண்ணுறாரு? டைரெக்டாக வந்துடக்கூடாதா? அப்படி பார்த்தோம்னா இன்றைக்கி ஒரு பலாமரம், ஏன் பலாமரத்துக்கு ஒரு விதையை வச்சு அதை விதையை நட்டு அது செடியாகி கொஞ்சம் பெருசாக அப்புறம் இதை பூ பூத்து காய்ச்சி அப்புறம் கனியணும். இவ்வளோ ஏன் ப்ராசஸ்? டைரெக்டாக நீ தான் சங்கல்பம், பிரம்மாசன் நினச்சாலே படைக்கலாம்ல. பலாமரங்களே உண்டாகுக, தென்னை மரங்களே உண்டாகுக, கரும்பு வயல்களே உண்டாக. ஏன் அப்படி உண்டாக்கலை அப்படின்னா அதற்கு பேர் படைப்பு அல்ல, அதற்கு பேர் படைப்பு. அந்த படைப்பினுடைய பர்பஸே போயிடும். வளர்ச்சி, மாற்றம், இதுதான் இறைவன் வச்சிருக்கிற ப்ராசஸ். வளர்ந்து வா. இப்போ ஒரு சினிமா எடுக்கிற ஒரு டைரக்டர் அல்டிமேட்டாக என்ன முடிவு சொல்லுவார்? ஒரு காதலன் காதலி சண்டை போட்டு எல்லாம் ஓடி போய் அங்கங்கே பண்ணி கடைசியில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுதான் முடிவு. அதுதானே சொல்ல வர்றாரு. அதுக்கு ஏன் எவ்வளோத்தையும் காமிக்கிறார்? 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்ல வர தானே. ஒரு ஸ்லைடு கார்டு போடு, சரி நாங்கள் போய் உட்காரோம். இருவரும் திருமணம் செய்து கொண்டு விட்டார்கள். சரி, அடுத்த படம் தாதா படம். தாதாவை என்கவுண்டர் செய்து விட்டார்கள். அதான் முடிவு. தாதா அழிந்து விட்டான், நாடு காப்பாற்றப்பட்டது. அதை மட்டும் போடு. டைரெக்டாக பலாமரத்தை நடுற மாதிரி, பலாமரத்தை உண்டாக்குற மாதிரி ஆரம்பத்தில் நான் காமிக்கிறேன். அவன் எப்படி கஷ்டப்பட்டான், எப்படிலாம் அவன் உதவாங்கிறான், எப்படிலாம் மாட்டுறான், அப்படிலாம் ஏன் வைக்கிறேன் காட்டுறேன்னா? அப்போ அதுக்கு பேர் படமா? எவனாச்சும் பார்ப்பானா? அப்போது ருசி இருக்காது. இப்போ இறைவன் இந்த உலகத்தை படைச்சி அந்த மாற்றங்கள் வர்றதை ஒரு இறைவன் பார்க்கும் காட்டும் திரைப்படம், இறைவன் காட்டும் சினிமான்னு ஒரு தலைப்பில் ஒன்று பேசியிருக்கேன். அதில் இதை பற்றி விளக்கமாக பேசியிருப்பேன். இருந்தாலும் அதை இங்கே கோட் பண்ணுறேன், அதை பார்க்காதவங்களுக்காக. இறைவன் காட்டும் சினிமா இது. இறைவன் யாரு காட்டுறான்? அவரே பார்த்துக்கிறாரு. ஏன் சும்மா இருக்க முடியாதா அப்படின்னு ஏற்கனவே கேட்டிருக்கேன் பல வீடியோக்களில். அப்போது ஏன் இந்த மாதிரிலாம் படைச்சி எல்லாம் பண்ணுறாரு அவர் இறைவன் அப்படின்னா, அவரால் சும்மா இருக்க முடியாதுங்க. எப்படி சும்மா இருக்க முடியும்? ஆனால் எல்லாம் சும்மா இரு மனமே நமக்கு சொல்கிறாரு, சும்மா இரு சொல்லறேன்னு நமக்கு உபதேசம் பண்ணுறாங்க. இறைவன் சும்மா இருக்காரா அப்படின்னா,
சும்மா இருக்கிறார், செயலும் படுறார் அப்படின்னு ஆன்மீகவாதிகள் சொல்கிறாங்க. அது வேண்டாம், அந்த டைப் பண்ணோம். இப்போ ஏன் நமக்கு சும்மா இருக்கக்கூடாது, ஏன் அவ்வளவு படைக்கிறாரு, அதுதான் நம்ம கேட்க வந்தோம். ஏன்னா நீங்கள் இறைவனுடைய கண்ணோட்டத்திலிருந்து பாருங்கள். நீங்களே இறைவன் நினச்சிங்க. சும்மா கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் இறைவன், நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, நீங்கள் அல்மைட்டி, எல்லா சக்தியும் படைத்தவர், இப்படின்னா எல்லாம் நடக்கும், இப்படின்னா இமய மேலே தோன்றும், அவ்வளோ சக்தி படைத்தவர். ஆனால் உங்களுக்கு உருவமும் கிடையாது, உங்களையும் பார்த்துக்க முடியாது. எத்தனை உருவம் வேணாலும் நீங்கள் படைக்கலாம். ரம்பா, ஊர்வசி, ராஜகுமாரா, அது இது, குரங்கு, குட்டி யானை எல்லாம் படைக்கலாம். அந்த பவர்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் நீங்கள் எதையுமே படைக்கலை, எந்த கிரியேஷன் வைக்கல, பூலோகங்களும் எதுவும் படைக்கலை, ஒன்றும் பண்ணல, உட்காந்துருக்கீங்க. உங்களையும் உங்களால் பார்த்துக்க முடியாது, உருவம் இல்லை, அப்படியே இருக்கீங்க. எப்போ இருந்துருக்கீங்க? இருந்துக்கிட்டே இருக்கேன். எப்போ இல்லாமல் போவீங்க? இல்லாமலும் போகிறதில்ல, அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ என்ன ஆகும்? அவருடைய நிலைமை தனிமை சிறையில் போட்டு செல்லை போட்டு அடைக்கிறாங்க பாருங்க மனுஷனை. அந்த மாதிரி செல்லை போட்டு அடைச்ச மாதிரி அப்படியே உட்காந்துருப்பார், இஞ்சி தின வரங்க மாதிரி. எவ்வளோ நாளைக்கு உட்காந்துருப்பார், எவ்வளோ நேரம் உட்காந்துருப்பார்? பாவம் நேரம் உட்காந்துருக்க முடியுமா? உங்களை உட்கார வச்சா ஒரு நாள் கூட உட்கார மாட்டீங்க. அவர் உட்காந்துருந்துருப்பாருன்னா அப்போ என்ன செஞ்சார்? சும்மா உட்கார முடியல அவரால். இவ்வளோ பவர் இருக்குது. கத்தி பிடிச்ச கையும் சிறங்கு வந்தாங்க கையும் சும்மா இருக்காது. சிறங்கு வந்து நோண்டிக்கிட்டே இருப்பான், கத்தி பிடிச்சா ஏதாச்சும் கொத்திக்கிட்டே இருப்பான். அதுபோல் இன்னொன்று கத்தி வீரன், மாவீரன், எல்லா இதுவும் கற்றுக்கிட்டான். அவன் எப்போ போர் வருது, போர்னு அலைவான். ஸ்போர்ட்ஸ்மேன், நல்லா ட்ரைனிங் எடுத்தான், சீக்கிரம் கேம் வரணும், அதில் டோர்னமெண்ட் வரணும், அதில் ஜெயிக்கணும்னு ஆவலாக பறப்பான். அதுபோல் இறைவன் எல்லா சக்தியும் வச்சுருக்கிறாரு. சும்மா உட்காந்துருப்பாரா? படைக்கும் பொழுது டைரெக்டாக ஸ்லைடு போடாத, கல்யாணம் முடிந்து விட்டது, தாதா என்கவுண்டர்னு கிளேந்து வா, கஷ்டப்படு, அது போடு, அப்படி பண்ணு, பல கதைகள் உண்டாக்கி கிராஜுவலாக மனித இனத்தை அப்படி வரணும். மிருகங்கள் இனம் அது தனி, அதுகளுக்கு உறவு முறையே கிடையாது. நீ எப்படினாலும் இருந்துக்க. அம்மா குரங்கு வந்து என்ன பண்ணும், மாவன் குரங்கோட படுத்துக்கும். அம்மா பசு மவங்காலையோட போய்க்கும். அப்படி அதுகளுக்கு அதெல்லாம் இல்லை. ஆனால் மனுஷனுக்கு மட்டும் இது இருக்குது அப்படின்னு ப்ராசஸ் மெதுவாக கொண்டு வர்றாரு. இறைவனோட திட்டம் தான். மெதுவாக நாகரீகம் அடை, பண்பு வளரட்டும், பக்குவமாயிடு, பக்குவமாகி மனுஷன்லேயே உயர்ந்துக்கிட்டே வா. நீ அப்படியே உயர்ந்துக்கிட்டே இப்போ காட்டுமிராண்டா அப்படியே வந்து அதுக்கப்புறம் இப்போ மனுஷன் நாகரிகமிக்க மனிதன், பண்புள்ள மனிதன் அப்படின்னு வந்துட்டு, அதுக்கப்புறம் பக்குவமான மனிதன், ஞானம் பெற்ற மனிதன், சூப்பர்மேன், அதுக்கப்புறம் மனிதனுக்கும் இறைவனுக்கும் நடுப்பட்ட ஒரு ஸ்டேஜ், அதுக்கப்புறம் நீயே இறைவனாகு என்ற ஒரு ப்ராசஸை வைத்திருக்கிறார். அதனால்தான் நமக்கு இந்த உறவு முறைகளை இறைவன் முனிவர்கள் மூலியமாகவும் பெரியவர்கள் மூலமாகவும் நமக்கு புகுத்திருக்கார். இது தவறு, வளர்ச்சி இருக்காது. அக்காலும் தம்பி இருந்தால், அண்ணன் தங்கச்சி இருந்தால் வளர்ச்சி இருக்காது அப்படின்னு அதை தடை செஞ்சாங்க. அப்போ இந்த மாற்றத்திற்காக, நல்ல மாற்றத்திற்காக, செழித்து வளர வேண்டும் என்பதற்காக இது ஏற்படுத்தப்பட்ட மிக நல்ல சட்டத்திட்டம். இது சமுதாய சட்டத்திட்டம். இப்போ அந்த இறைவன் என்ன பண்ணுறாரு? பார்த்துக்கிட்டே இருந்தவர் சினிமா பார்க்குறாரு. அவர் பார்க்குற சினிமான்னு சொல்லிட்டோம். அதனால் அது ப்ராசஸ் மூலியமாக வான்னு சொல்லும்போது பண்பாட்டு வளர்ச்சியில் வரும் பொழுது அவர் என்ன செய்கிறாரு? ஒரு கட்டம் வந்தோடனே, அப்பா நல்லா பண்பட்டு முத்தி வந்துட்டாயா அப்படின்னு நம்மளை வளர்க்குற. ஏன் அப்புறம் யானை மட்டும் பண்படக்கூடாதா? யானையும் இப்போ கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சி பெற்று அப்படியே பேசும் யானை, தவம் இருக்கும் யானை அப்படி வரக்கூடாதா? பசு கொஞ்ச நாள் இப்படி இருந்துச்சு, அப்புறம் பேசுகிற பசு ஆகிடுச்சு, அப்புறம் பூஜை பண்ணி பக்தி பசு ஆகிடுச்சு, அப்படி வர்றதா? ஏன் இல்லை, அங்கே இல்லை. அது போதும், அது அவருடைய விருப்பம். மனுஷனுக்கு இது கொண்டு வர்றாரு. ஏன்னா மனுஷனுக்கு மட்டும் இந்த சட்டத்திட்டங்கள் கட்டுப்பாடுகள் இருக்கிறது. ஏன்னா அவனுக்கு ஒரு உரிமையை கொடுத்துருக்கார். என்ன உரிமை? தேர்ந்தெடுக்கும் உரிமை, ரைட் ஆஃப் சாய்ஸ். அவன் தேர்ந்தெடுக்கலாம். இப்போ எந்த ஒரு பசுவாச்சும் எனக்கு கருப்பு காளை வேணாம், அவன் அந்த காளையோட நான் போக மாட்டேன், சிகப்பு காளையை வேணும். எருமாடு எனக்கு கொம்பு நல்லா சுருட்ட கொம்பாக இருக்கிற டெல்லி எருமை காளையாக கொண்டு வாங்க அப்படின்னு கேட்குதா? அதற்கு இனம் விருத்தி செய்ய வேண்டும் என்ற உணர்வு வந்தவுடன் அதற்கு தேவை ஒரு ஆண், அவ்வளோதான். சாய்ஸ் கிடையாது, தேர்ந்தெடுக்காது. 4 காலம் நிற்கிதுன்னா அது எது முந்திக்கிட்டு வருதோ அதான். நீ வேணாம் தேர்ந்தெடுக்காது. ஆனால் நமக்கு தேர்ந்தெடுக்கும் உரிமை இருக்கிறது. இந்த தேர்ந்தெடுக்கும் உரிமை ரைட் ஆஃப் சாய்ஸ், இது கர்ஸா அல்லது பிளஸ்ஸிங்கா அப்படின்னு தயானந்த சரஸ்வதி இது ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அந்த ஒரு கேள்வி மட்டும் தான் அவரோடது, மித்த கருத்துக்கள் என்னோடது. அந்த கேள்வி இங்கே எடுத்துக்கிறேன். தேர்ந்தெடுக்கும் உரிமை சாபமா அல்லது
அது வரமா அப்படின்னா அது வரமாக மாற்றிக்கொள்வதும் சாபமாக மாற்றிக்கொள்வதும் உங்கள் கையில் இருக்கிறது. அதுவும் உங்கள் சாய்ஸ் தான். இதை பயன்படுத்தி நீங்கள் பண்ணிக்கணும். இப்போ அண்ணன் வந்து தங்கச்சியோட சேர்ந்துக்கிட்டாருன்னா அது ரைட் ஆஃப் சாய்ஸ் இருக்குது, ரைட் எடுத்துக்கலாம். அது கர்ஸ் விருத்தியாம்சம்லாம் போயிடும். அப்படி இல்லாமல் ஒரு ஆண் வேறு குடும்பத்திலிருந்து வேறு இனத்திலிருந்து ஒரு பெண்ணை கொண்டு வந்தார்னா அது வளர்ச்சி, ஃப்ளரிஷிங்காக வரும், அது வரம். இது போன்றதான் எல்லாத்துலேயும் அப்படி 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 எடுத்துக்கிட்டே போகணும். அப்போது இந்த நேரத்தில் இங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன், ஒரு அருமையான இன்ட்ரெஸ்டிங்கானது. இது சப்ஜெக்டு, இந்த சப்ஜெக்டோடு இணைந்த ஒரு சின்ன ஒரு கதையை ஒன்று சொல்ல வேண்டும். ஜெயகாந்தன் பெரிய சமுதாயத்தின் சிற்பி. அவர் ஒரு கட்டுரை எழுதுகிறாரு. அந்த கட்டுரையில் பார்த்திங்கன்னா அவர் ஆரம்ப கட்டத்தில் இளமை எழுத்தாளராக இருக்கிற கட்டத்தில் ஒரு பத்திரிக்கையில் அது எடிட்டர் மாதிரி ஏதோ வேலை செய்கிறான்னு நினைக்கிறேன். கதையில் சில மறதியால் சில தவறுகள் இருக்கலாம், ஆனால் கதையின் கருத்து சரியானது. ஒரு கதை இல்லை, இது அவருடைய அனுபவம், சொந்த அனுபவம். ஒரு வீட்டில் வாடகைக்கு தங்கி இருக்கிறார். அந்த வீட்டு ஓனர் வந்து ஒரு அண்ணனும் தங்கையும். அவங்க அப்பா அம்மா எல்லாம் அந்த வீட்டை மட்டும் விட்டுட்டு போயிருக்காங்க, இறந்துட்டாங்க. ஏதோ ஒரு ப்ரீமெச்சூர் டெத்து. இவங்க 2 பேரும் அந்த வீட்டை, அண்ணன் வேலைக்கு போகிறார், தங்கச்சி சமைச்சு வச்சு மனைவி ஸ்தானத்துலேருந்து சமைச்சு வச்சுக்கிட்டு அவருக்கு அண்ணனோடய வாழ்ந்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கல. கீழே போர்ஷன்லாம் வாடகைக்கு விட்டுரு, இவங்க இருந்துக்கிட்டு மாடி போர்ஷன்லாம் வாடகைக்கு விட்டுருக்காங்க. ஜெயகாந்தன் மாடியில் இருக்கார். அந்த பெண் தங்கை வந்து இந்த ஜெயகாந்தனின் நல்ல ரசிகை. அவருடைய கதையெல்லாம் படித்து உட்காந்துட்டு, அப்போ ஜெயகாந்தன் அவ்வளோ ஃபேமஸ் இல்லை. அப்போ உங்கள் கதை அப்படி இருந்துச்சு சார், இப்படி நல்ல ப்ரில்லியண்ட்டாக கிரிட்டிக்கலாக ஒரு லிட்ரேச்சர் படித்த மாணவி மாதிரி டிஸ்கஸ் பண்ணுமா, அவ்வளோ அறிவான், ரொம்ப பாராட்டிக்கிட்டு இருந்திருக்காரு. கொஞ்ச காலத்தில் ஒரு சமயம் எதிர்பாராத விதமாக இவர் மாடிக்கு செல்லும் பொழுது கீழே போகின்ற ஜன்னல் திறந்திருக்கும்போது அந்த பெட்ரூமில் அந்த அண்ணனும் தங்கையும் கணவன் மனைவி போல் இருந்ததை பார்த்து விட்டார். பார்த்தோன்னா அப்படியே துடிச்சு போயிடுறாரு. சே, இவ்வளோ அறிவான பெண், என்ன இது, இவங்களுக்கு பெண்ணாக கிடைக்காதுன்னா நம்ம அப்பா வீடு சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு, அண்ணனுக்கு ஒரு கல்யாணம் வச்சுட்டு போய்க்கூடாது, என்ன இது ஏன் இப்படின்னு அவர்கள் தூங்கவே முடியல. கடுப்பு. சரி, இந்த வீட்டில் இனிமேல் இருக்கக்கூடாது, காலி பண்ணணும், வீடு பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்குள்ள அவசரப்பட்ட நம்ம தான் எடிட் பண்ணிக்கிட்டு இருந்த பத்திரிக்கையில் ஒரு கட்டுரையாகவோ அல்லது கதை, இதை பேஸ் பண்ணி ஒரு கதையாக கண்டம் பண்ணி ஒரு கதை எழுதிடுறார். அந்த கதையை அந்த பெண் படித்து விடுகிறாள். படித்தோன்னா ஆஹா நம்மளை கதையை எழுதிட்டாருனோன்னு அவன் என்ன பண்ணுறான், அவர் வீடு காலி பண்ணுறப்ப வந்து, சார் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி என்னென்னு, நீங்கள் கதை எழுதுனீங்க, அது எங்கள் கதை, அதை எழுத உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதுன்னு கேட்டார். அவர் உடனே சாடுறார், இது முறையா, சமுதாயத்தில் இது முறையா அப்படின்னு. முறையோ முறை இல்லையோ, ஒரு ஆண் நான், என் அண்ணன், நான் ஒரு பெண், எங்களுக்குள் பாலுணர்வை பரிமாறிக்கொள்வது தவறு என்று எந்த சட்டமும் சொல்லவில்லை. சமுதாய சட்டம் சொல்கிறது, நீங்கள் சொன்ன கற்பிதம் பண்ணது முறையற்றதுன்னு சொல்கிறீங்க, அவ்வளவுதான். இதனால் யாருக்கு என்ன துன்பம், என் விருப்பம், இட் இஸ் மை ரைட் ஆஃப் ப்ரைவசி, என் உடம்பை யாருக்கு தருவேன் என்பது நான் முடிவு செய்யும் உரிமை. ஏற்கனவே இது பற்றி ஒரு வீடியோ ஆரம்ப கட்டத்திலே போட்டிருக்கேன். என் உரிமை என் ஆண் நண்பர்கள்னு ஒரு பெண் பேசுகிறதா, அதையும் போய் பாருங்கள். அப்போ சொல்லும் பொழுது இவருக்கு அதுக்காக அண்ணனா அப்படிங்கிற மாதிரி விட்டு கொடுக்காமல் பேசுகிறார். சார், அதை நான் சொல்ல வரல, நான் செய்கிறது தப்புன்னு உங்கள் கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிடிக்கலன்னா விலைக்கு இப்போ அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு அருவறுப்பு பட்டுறீங்களா, விலைக்கு போங்க, யாரும் இருக்க சொல்லலை, விலைக்கு போங்க. என்னுடைய கதையை என்னுடைய அனுமதி இல்லாமல் பத்திரிக்கையில் போட்டு பகிரங்கப்படுத்தியிருக்கீங்களே, இது சரியா? என் அந்தரங்கத்தை நீங்கள் பகிரங்கப்படுத்தியாகவும் என்னை வந்து நடு ரோட்டில் வைத்து என் சேலையை உருவியதற்கு சமம் நீங்கள் பேசியது, அதுதான் சரியா என்று கேட்கிறேன்னு, சரிதான்ங்கிற மாதிரி அப்போ அவருக்கு தோணி போமா அப்படின்னு சொல்லிட்டு காலி பண்ணிட்டு வந்துட்டார். அதன் பிறகு பெரிய எழுத்தாளராகி நல்ல நடுவயதை தாண்டிய பிறகு இந்த கட்டுரை எழுதும் பொழுது சிந்திக்கிறார். அந்த பெண் கேட்டதில் ஒரு அடிப்படை நியாயம் இருப்பதை நான் உணர்கிறேன் என்று அந்த கட்டுரையில் எழுதுகிறார். அதுக்காக இந்த சோசியல் இம்மொராலிட்டி, இந்த மாதிரி பெர்வெசிவ் உடலுறவை நான் சரி என்று சொல்லவில்லை. இருந்தாலும் அந்த பெண் கேட்டது கூட இட் இஸ் ஹர் ரைட் ஆஃப் ப்ரைவசி, அவள் தன் உடம்பை யாருக்கு வேணாலும் காட்டலாம். ஒரு ஆண் தனக்கு பிடித்து அந்த பெண் சம்மதத்தோடு யார்கிட்ட வேணாலும் போகலாம். இது அல்டிமேட் இறைவன்கிட்டேருந்து வந்தது. இறைவன் கண்ணோட்டத்தில் அது பாவமோ தப்போ அல்ல, ஏற்கனவே பார்த்துட்டோம், ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டோம். அப்போது அதை பகிரங்கப்படுத்த நான் யார்?
எனக்கு பிடிக்கலாம் விலகி வந்திருக்கணும்ல, அவள் கேட்ட கேள்வி சரிதான் இப்போ உணர்றேன்னு எழுதுறாரு. இந்த ரைட் ஆஃப் ப்ரைவசியை வச்சு தாங்க இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க, அடல்ட்ரின்னா இங்கிலீஷ் தெரியாத பாமர மக்களுக்காக சொல்கிறேன், திருமண பந்தத்தை விட்டு கல்யாணம் ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ இருக்கும்போது வேறொரு ஆணோட பெண்ணோடையோ தொடர்பு வச்சுக்கிறது பேர் அடல்ட்ரி. தப்பாக போகிறது கள்ளக்காதல் கள்ளத்தொடர்புன்னு வச்சுங்க, இவன் பேப்பரில் பார்க்குறோம்ல. அந்த அடல்ட்ரி பண்ணால் முன்னெல்லாம் வந்து கிரிமினல் குற்றம், ஐபிசியில் அதுக்கு தண்டனை உண்டு. இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிச்சு, அது கிரிமினல் குற்றம் ஆகாது, இட் இஸ் ஒன்லி சோசியல் ராங், இட் இஸ் ஏ டாட்டா இஸ் ராங், லா ஆஃப் டாட்டில் தான் வரும், தீங்கிழைக்கும், அதாவது அவன் மனதுக்கும் அவனுடைய சொத்து பத்துக்கும் தீங்கி அழைச்சிட்ட கணவனுக்கு, அதனால் கணவன் இஸ் என்டைட்டில் டு கெட் காம்பன்சேஷன் ஆர் டு கெட் டைவர்ஸ். ரொம்ப இங்கிலீஷில் போயிட்டோன்னா விவாகரத்து பெறுவதற்கோ நஷ்டஈடு பெறுவதற்கோ அந்த கணவன் மனைவி யார் தப்பு செஞ்சாலும் அவங்ககிட்ட பெறுறதுக்கு மட்டும் சிவில் ரைட்டு தான் உண்டு, அவளுக்கு கிரிமினல் குற்றம் ஆகாதுன்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தோன்னே எல்லாம் சொல்லிட்டேன் சுப்ரீம் கோர்ட்டை சொல்லி யார் வேணாலும் போங்கன்னு புரியாதவங்க கத்திக்கிட்டு இருக்கீங்க. அவங்க கொடுத்த தீர்ப்பு மனித உரிமையின் அங்கீகாரத்தின் உச்சபட்ச தீர்ப்பு. ஒரு பெண் தனக்கு யாரை வேணாலும் தன்னோட உடலை கொடுக்க உரிமை இருக்குது, ஒரு ஆண் ஒரு பெண் சம்மதத்துடன் அடைய ரைட் இருக்குது, அதை கட்டுப்படுத்த மனிதனாக உரிமை இல்லை. ஏனென்றால் இறைவனுடைய கண்ணோட்டம் அப்படி இல்லை. அப்படி இறைவனுடைய கண்ணோட்டத்திலேருந்து பெற்றதான் மனித உரிமையின் அடிப்படை என்ன, இறைவன் நமக்கு கொடுத்த உரிமை. இந்த பூலோகத்தில் நம்ம பிறந்திருக்கோம், இதில் எதெல்லாம் அனுபவிக்கலாம், ஃப்ரீ ஏர், ஸ்பேஸ், வாழும் இடம், சாப்பிடணும், பசிக்கு, அதுக்கு ஏதாச்சும் தொழில் செய்யணும், இதெல்லாம் என்னோடய அடிப்படை உரிமைகள். ரைட் ஆஃப் ப்ரைவசி, ரைட் ஆஃப் ரெசிடென்ஸ், இதெல்லாம் என்னுடைய ஹியூமன் ரைட்ஸ், ஏன்னா இறைவன்கிட்டேருந்து வந்தது. இதை மறுக்க மனிதன் போடும் சட்டத்திற்கு அதிகாரம் இல்லை என்பதுதான் மனித உரிமை அடிப்படை தத்துவம். அப்போ இது நான் இப்போ வரும்போது எனக்கு இன்னொரு இது வருது, ஒரு நிகழ்ச்சி. அடல்ட்ரி கள்ளத்தொடர்பு வச்சுக்கிற திருமணத்தில் இருக்கும்போது கள்ளத்தொடர்பு வச்சுக்கிற தப்பு இல்லை, அது கிரிமினல் குற்றமாக, அது தப்பு இல்லை, தப்பு சிவில் படி, கிரிமினல் கூடி தப்பு இல்லை, தண்டிக்கப்படக்கூடிய குற்றம் இல்லைன்னு சொன்னிச்சு. அப்போ பைக்கிங் மாத்திரம் என்ன இருதாரமணம், அது மட்டும் இன்னும் பைக்கிங் மட்டும் இன்னும் அது கிரிமினல் ஐபிசியில் இருக்கீங்க, அதையும் எடுக்கணும் சொல்லுங்கள். இப்போ பாலிகமி அந்த காலத்தில் 100 பொண்ணெலாம் வச்சுக்கிட்டான் ராஜா, பாலிகமி பிடிக்கலையா, இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டானா, நான் உடனே என்ன வேறு தங்கிட்டு போ, அதுக்கு என்னத்துக்கு என்ன ஜெயிலில் போடுறீங்க, இங்கே இருந்துக்கிட்டே கள்ளத்தொடர்பு வச்சாலே தப்பு இல்லை, தப்பு கிடையாது, குற்றம் கிடையாது, சோசியல் ராங் தான். அப்படிங்கும்போது பைகமியும் நீக்கப்பட வேண்டியது தான். இது வக்கீலாக ஒரு கருத்து. இப்போ என்னுடைய அனுபவத்தையும் சொல்கிறேன். நான் வந்து இந்த மாதிரி உறவுகள் இன்னும் உலகத்தில் நடக்கிறது என்பதற்காக நான் பார்த்தப்போ, நான் ஒரு ஏரியாவில் என் சொந்த வீட்டில் இருந்தப்போ முன்னாடி ஒரு 7-8 வீடு வாடகைக்கு விட்டுருந்தேன். வக்கீல் காலனின்னா அதுக்கு பேர். எல்லாம் ஓட்டு வீடுகள் வரிசையாக, ஒரு சின்ன ஒரு ஹால் தான் இருக்கும், அதில் ஒரு தடுப்பு அடுப்படி எல்லாம் அதான் ஒன்று பார்த்துருப்பீங்க. சும்மா சின்னதாக 30 ரூபா 40 ரூபாய்க்கு ஏழை மக்கள் குடியிருப்பாங்க. அது மாதிரி விட்டு ஏதோ அப்போ ஒரு வருமானத்துக்காக இடம் இருக்குன்னு செஞ்சுருந்தேன். அதில் ஒரு குடித்தனம் வந்தாங்க. ஒரு நடுத்தர வயதை தாண்டிய ஒரு ஆணும் ஒரு நடுத்தர தாண்டிய பெண்ணும், அவங்களுக்கு 2 பெண்களும் ஒரு ஆணும். ஆண் பையன் வந்து சின்னவன், 2 அக்காளுங்க. இதில் என்ன வேடிக்கைன்னா, அந்த அந்த அம்மா அழைச்சிட்டு வந்துருக்க நடுத்தர வயதை தாண்டிய ஒரு முதியவர், அவர் புருஷன் இல்லை, அவர் காவந்து பண்ணுறவர், கஸ்டோடியன். அவர் வந்து சம்பாரித்து போட்டு இவங்களுக்கு சமைச்சு போடுது, இவங்களும் அவரோட குடும்பம் நடத்துகிறாருன்னு வச்சுக்கிங்களேன். இந்த குழந்தைகள் இருக்கு, இந்த குழந்தைகளில் இந்த பெண் குழந்தைகள் ஒரு தகப்பனுக்கும் ஒரு ஆணுக்கும், இந்த ஆண் பையன் இன்னொரு தகப்பனுக்கும் பிறந்தது. இந்த கூட இருக்கிற காப்பகம் இருக்குல்ல, அது இருக்கும்போதே ஒரு ஓட்டிட்டு வந்துட்டார். அப்போது எல்லா அந்த 3 பேரும், 2 அக்கால் தங்கச்சிகளும் இந்த தம்பியும் ஒரு தாய் வேற்று பிள்ளைகள், தகப்பன் வேறு. அப்படி இருக்கிறப்ப நான் மாட்டு கொட்டாய் ஒன்று வச்சு, இந்த மாடெல்லாம் விற்றதுக்கப்புறம் மாடு கொட்டாய் சும்மா கிடந்துச்சு, நல்லா க்ளீனாக இருக்கும், காற்று நல்லா வரும்னு. இந்த பிள்ளைங்க எல்லாம் இடம் இல்லைன்னா இந்த கோடை காலத்தில் அங்கே வந்து படுத்து கிடக்குங்க. ஒரு நாள் நைட்டு நான் தூக்கம் இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே தெரு வரையும் போய்ட்டு வருவோன்ட்டு இப்படி வர்றேன். அந்த மாட்டுக்கொட்டையை தாண்டி போகணும். அப்போ அந்த மாட்டுக்கொட்டையில் 2 படுத்துக்கு. சரி, இந்த பிள்ளைங்க தான் படுத்துக்குன்னு பார்த்தா, இந்த அக்காலும் இந்த தம்பியும் கணவன் மனைவியாக படுத்திருக்கிறார்கள். அதை நான் பார்த்தேன். எனக்கு பகிர்னு ஆகிப்போச்சு. ஜெயகாந்தனுக்கு வந்த மாதிரி எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. ஏன் விடிஞ்சிருந்துருச்சோ, நான் விடுகிறேன்னு தூக்கம் இல்லை. அப்புறம் மனைவிட்ட சொன்னப்போ, அதெல்லாம் வந்து பல சாவலுக்கு பிறந்தது ஒரு தாய் வேறு, இதெல்லாம் என்ன, இதுங்களுக்கெல்லாம் என்ன வரமுறை இருக்குது, என்ன நாகரிகம் இருக்குது, இதுதான் அது என்ன நாகரிகம் இருக்குது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ நாகரிகம் என்பது மனித வளர்ச்சியின்
ஒரு நிலை, உயர்ந்த நிலை, ஒரு நிலை, பண்பாட்டில் உயர்ந்த நிலை. இதை இறைவன் விரும்புகிறார். நீ இப்படி பண்படணுங்கிற விரும்புகிறார். முதல்ல பண்பாடு, நாகரிகம் வா, அதுக்கப்புறம் ஞானத்துக்கு வா, அதுக்கப்புறம் உச்சத்துக்கு வான்னு. ஆக இறைவன் ப்ராசஸில் அதனால தான் மனிதனுக்கு மட்டும் தேர்ந்தெடுக்கும் உரிமையை வைத்து இந்த முறையற்ற உறவுகளை மனிதனுக்கு கிடையாது. அங்கே மேலோகத்தில் உண்டு, அது அங்கே உண்டு. நாங்கள்லாம் எல்லாம் அடைஞ்சிட்டேங்க, அல்டிமேட் எல்லாம் முக்திக்கு எல்லாம் அடைஞ்சிட்டோம், எங்களுக்கு எல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் தாண்டி போனவங்க நாங்கள். ஆனால் நீ அப்படி அல்ல, நீ மேலேருந்து வரக்கூடியவன், ஒவ்வொரு கிளாஸாக மேலே வரணும், உனக்கு இது தேவை என்று இறைவனால் புகுத்தப்பட்டு, மனித குலத்துக்கு மட்டும் புகுத்தப்பட்டு, அது முனிவர்கள் மூலமும் சான்றோர்கள் மூலமும் நமக்கு கற்பிதம் செய்யப்பட்டு நம் உடம்பில் ஊறியது. எனவே இந்த முறையற்ற உறவுகளை தவிர்க்க வேண்டும். அப்படியும் சில நேரங்களில் இந்த முறையற்ற உறவுகள் வந்துருச்சுன்னா அவன் கிட்ட இருக்கிற அடியில் இருக்கிற இந்த காட்டு மிராண்டி வெளில வந்துட்டான்னு அர்த்தம். அவனை இகழ்வதோ தண்டிக்கிறதோ கூடாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏரியாவில் நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு தாய்க்கும் ஒரு மகனுக்கும் இருக்குன்னு சொல்லி அவங்கள போட்டு ரொம்ப அசிங்கப்படுத்தி விட்டாங்க. இதெல்லாம் செய்யக்கூடாது. ஜெயகாந்த் அந்த மாதிரி நமக்கு பிடிக்கல, வேலைக்கு வந்துடணும். அது அவ்வளோதான். 100 பேரில் 1, ஒரு 1,00,000 பேரில் 1, 2 இருக்கத்தான் செய்யும். இந்த சமுதாய அவலங்கள் நம்மளுக்கு இருக்கும். அதை கண்டும் காணாமல் வந்துவிட வேண்டும். அதை பெரிதுபடுத்தக்கூடாது, அதை ஃபாலோவும் செய்யக்கூடாது என்று சொல்லி இந்த வீடியோவை நீங்கள் பொறுமையாக கேட்டதற்கு நன்றி. அப்படி சொல்லும்போது ஒரே ஒரு சின்ன விஷயம், ஒரு 2 பாயிண்ட் விட்டு போச்சு இந்த வீடியோவில். இல்லை, இந்த ரைட் ஆஃப் ப்ரைவசின்னு சொன்ன பாருங்கள், அதை பற்றி எழுதும்போது கார் கண்ணாடியில் உள்ள கருப்பு ஸ்டிக்கர்லாம் உரிக்கணும்னு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு உத்தரவு போட்டாங்க. என்னென்னா, டெல்லியில் கண்ணாடி ஏற்றி விட்டு ஒரு பொண்ணை காருக்குள்ளே கெடுத்து விட்டாங்க, அதில் கண்ணாடிகளெல்லாம் கலட்டு அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல வரேன். அதில் விட்டு போனதுக்காக இதை சேர்க்குறேன், அதில் லாங்காக போகுதுன்னு நினைக்காதீங்க. அதில் என்ன சொல்கிறேன்னா, சரி கண்ணாடிக்குள்ளே இருந்துட்டு கருப்பு கண்ணாடிக்குள்ளே இருந்துட்டு வெளில தெரில, இல்லைன்னா வெளில எல்லோரும் போய் காப்பாற்றிருப்பாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி கண்ணாடி எடுன்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுக்குறியே, அந்த நீதிபதி மனிதன் தான், ஆசாபாசம் உட்பட்டவர், அவரும் தவறு செய்வார். அதனால தான் ஒரு நீதிபதியெல்லாம் 2 ஜட்ஜு 3 ஜட்ஜு ஃபுல் பெஞ்சு டிவிஷன் பெஞ்செல்லாம் வைக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன், இப்போ முஸ்லீம் பெண்கள் படுதா அணிஞ்சிக்கிறாங்க மறைச்சி, 2 கண்ணு மட்டும் தெரியும், அந்த அளவுக்கு வர்றாங்க. அதே மாதிரி ஒரு படத்தில் வடிவில் என்ன பண்ணுவோம், அது மாதிரி கடுதா போட்டு பொம்பளைங்கள்ட்ட உட்காந்துட்டு அப்படியே ஜல்சா பண்ணிக்கிட்டு இருப்பார். ஏன்னா அவரும் பொம்பளை, ஏன்னா ஃபுல்லாக மறைச்சிட்டாங்களே, அப்படி ஜல்சா பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மாதிரி ஒருத்தன் ஜல்சா பண்ணிக்கிட்டு இப்படியே ஒவ்வொரு பஸ்ஸாக ஏறி ஜல்சா பண்ணிக்கிட்டு இருக்கிறான், யூடிசி மாதிரி. ஒரு நாளைக்கு அவனை கண்டுபிடிச்சிடுறாங்க, நையா போட்டாங்க, ஆம்பாடா இதுக்குள்ளே இருந்துச்சு, அடப்பாவி இருந்துக்கிட்டு தான், ஐயோ என் மேலே தோளில் கையை போட்டான், தொடையில் கையை வச்சான், ஆச்சான்னு ஒரு பொண்ணு கத்துது ஊன்னா உடனே ஒருத்தன் பொதுநல வழக்கு போடுறான் ஹைகோர்ட்டில். இந்த படுதா, இந்த பெண்கள் முஸ்லீம் பெண்கள் போட்டுக்கிறாங்க இந்த படுதா, இதை போட்டதுனால தான் ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிக்க முடியல, இதை பயன்படுத்துகிறாங்க தப்பா. எனவே பொதுநல வழக்கு, இனிமேல் முஸ்லீம் பெண்களோ எந்த பெண்களும் படுதா அணியக்கூடாது என்று ஒரு வழக்கு போட்டால் அதை நீதிபதிகள் அனுமதிப்பார்களா? இது அவர்களுடைய சிந்தனைக்கு விட்டு விடுகிறேன். அது அவங்களோட மதம் மட்டும் இல்லை, அது ரைட் ஆஃப் ப்ரைவசி. என் அழகை நான் மூடிக்கொள்வேன் என்பது அந்த பெண்ணின் உரிமை. அதே போல் என் காரில் என் குடும்பம் செல்வதை மறைத்து கொள்வது என் உரிமை. இப்படிலாம் ஒரு தப்பான தீர்ப்புகளும் வருது. சரி, அதுக்காக சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லைங்க. அதில் கூட ஒன்று சொல்லுவாங்க, காரு முன்னாடி கட்சிக்காரன் தலைவர் படம் வைக்காத, கொடி வைக்காதன்னா அது பிடிக்கிறதுக்கு போலீஸ் தயங்குறாங்களாம். ஏன்னா கட்சிக்காரங்கன்னா பயபக்தியாக பயப்படுறாங்களாம். சரி, கட்சி ஒரு ஐயப்பன் பக்தர் ஒரு எஸ்ஐ இருக்கார், மாதம் மாலை போட்டுருவார் ஐயப்ப பக்தன். அவர் என்ன பண்ணாங்க, ஐயப்பன் மலைக்கு போகிறவங்களாம் முன்னாடி ஐயப்பன் படத்தை போட்டு மாலையெல்லாம் போட்டு ஐயப்பன் இந்த பச்சை கொடி இதெல்லாம் கட்டிக்கிட்டு போகிறாங்க. உடனே இந்த இவர் என்ன பண்ணுறாரு, அது நடிப்பு, உள்ளுக்குள்ளே கஞ்சா இருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு, இந்த இவர் ஐயப்ப பக்தர், எப்படா அந்த காரை போய் பிடிக்கிறதுன்னு எனக்கு தயக்கம், அதனால் விட்டுட்டேன், செக் பண்ணல அப்படின்னு. உடனே சுப்ரீம் கோர்ட்டோ அல்லது ஹைகோர்ட்டோ, இது எந்த காரிலும் ஐயப்பன் படத்தை வைத்துக்கொண்டு ஐயப்ப பக்தர்கள் போகக்கூடாது, ஏனென்றால் ஐயப்பன் மாலை போட்ட போலீஸு பிடிக்க தயங்குகிறார்கள், அவர்களுக்கு அச்சமாக இருக்கிறது, பயபக்தியினால் தயக்கம் ஏற்படுகிறது, மனச்சங்கடம் ஏற்படுகிறது, அவர்கள் தங்கள் கடமையை ஒழுங்காக செய்ய முடியவில்லை, எனவே ஐயப்பன் படங்களை மாட்டிக்கொண்டு செல்வது தடை செய்யப்படுகிறது. போடுவீங்களா? இப்படிலாம் ஒரு தீர்ப்பு, இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாத தீர்ப்பு. அதை 2 விட்டு போச்சு, அதனால் சேர்த்துக்கிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. சப்ஜெக்டில் நன்றி நேயர்களே, பொறுமையாக கேட்டது நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், லைக் பட்டன் அமுக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி நேயர்களே, வணக்கம்.